2020 நடந்த சிஏஏ எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துகிட்ட ஒரு முஸ்லிம் மாணவி தான் குல்பிஷா ஃபாத்திமா. அவங்க 1500 நாட்களுக்கு மேல சிறையில தவிக்கிறாங்க. அவங்க இப்ப இருக்கிறது இந்தியாலேயே மிகப்பெரிய சிறைச்சாலையா இருக்கக்கூடிய டெல்லி திஹார் ஜெயில்ல தான். அவங்க ஏன் சிறைக்கு போனாங்க? அதுக்கான காரணம் என்னவா இருக்கு? எந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்றாங்க? அவங்களோட குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க? அவங்க சிறையில இருந்து வெளிவர்றதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம். சிஏஏ என்று சொல்லப்படுற குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிரா போராடி இன்னைக்கு திஹார் ஜெயில்ல இருக்கிறவங்க தான் சகோதரி குல்பிஷா ஃபாத்திமா. இவங்க டெல்லியை சார்ந்தவங்க, எம்பிஏ படிச்சிருக்காங்க. இவங்களுடைய அப்பா தஸ்னீஃப் ஒரு மளிகை கடைக்காரரு. குல்பிஷா அவருடைய அப்பா அம்மா எல்லோரும் தி குவிண்ட் தளத்துக்கு ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அது படிக்கிறப்போ அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு குல்பிஷாவை பிரிஞ்ச துயரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சிறையில இருந்து தன்னுடைய கடிதங்கள் வழியா தன்னுடைய அம்மா அப்பாட்ட குல்பிஷா ஃபாத்திமா பேசுறது சம்பந்தமா கூட அதுல குறிப்புகள் இருந்துச்சு. அதுல ஒரு கடிதத்துல அவங்க தன்னுடைய பள்ளி நாட்களை நினைவு கூர்றாங்க. ஸ்கூலுக்கு போறப்போ தன்னுடைய கண்ணுல கண்ணீர் வரத பார்த்ததும் எப்படி தன்னுடைய அப்பா தன்னை வீட்டுக்கு திரும்ப கூட்டி வந்துருவாரு அப்படின்னு சொல்லி அதுல குறிப்பிடுறாங்க. அப்போ ஒரு கவிதை வரிய மேற்கோள் காட்டுறாங்க. அந்த கவிதை என்னன்னு சொன்னா, கண்ணீர் இன்னும் வழிந்து கொண்டுதான் இருக்கிறது, முன்பு போல் என்னை மீண்டும் அழைத்து செல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு பொருள்பட கவிதை அதுல இடம்பெறுது. குல்பிஷா ஃபாத்திமாவை டெல்லி காவல்துறை கைது செஞ்சப்போ அவங்களுக்கு 27 அல்லது 28 வயசு இருக்கும். இப்போ அவங்களுக்கு 32 ஆகிடுச்சு. இன்னமும் அவங்க சிறையில தான் இருக்கிறாங்க. ஒரு மாணவி அரசோட நடவடிக்கைக்கு எதிராக போராடினவங்க. ஒரு முஸ்லிம் பெண் அப்படிங்கிறத தாண்டி அவங்க எந்த விதத்துல குற்றவாளியா கருதப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியல. 2020 வாக்குல இவங்க எதுக்காக கைது செய்யப்பட்டாங்களோ அது சார்ந்த வழக்குகள்லயே பல மாணவிகள் கைது செய்யப்பட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நட்டாஷா நர்வால், தேவங்கனா காலிதா, சஃபூரா ஜர்கார், இஷ்ரத் ஜஹான் போன்றோர் கைதானாங்க. இவங்களுக்கு ஒரு கட்டத்துல ஜாமீன் கிடைச்சு வெளிவந்தாங்க. ஆனா குல்பிஷா ஃபாத்திமா இன்னமும் சிறையில தான் இருக்கிறாங்க. அவங்க எப்போ சிறைக்கு போனாங்க, எந்த மாதிரியான சிக்கல்களை எதிர்கொள்றாங்கன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 4 வருஷங்களுக்கு முன்னாடி சிஏஏ, என்ஆர்சி சட்டத்துக்கு எதிரா நாடு முழுக்க போராட்டம் வெடிச்சுது. உங்கள்ல பலரும் அந்த போராட்டத்துல கலந்திருக்க கூடும். பல லட்சக்கணக்கான மக்கள் வீதியில இறங்கி அமைதியான முறையில போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. நாடு முழுக்க போராட்டம் நடந்தாலும் போராட்டம் பண்ணினவங்க யாரும் எங்கேயுமே வன்முறையை கையில் எடுக்கல. டெல்லியில இருக்கிற ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழக மாணவர்கள் முதல்ல சிஏஏ எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அங்க காவல்துறை அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டாங்க. ஜாமியா மில்லியால இருந்து டெல்லி ஷாஹின்பாக், அப்புறம் அங்கிருந்து நாட்டோட பிற பகுதிகளுக்கும் போராட்டம் பரவுனுச்சு. அந்த சமயத்துல டெல்லியில குல்பிஷா ஃபாத்திமா சிஏஏ எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. டெல்லி ஜாஃபராபாத் பகுதியில இவங்களுடைய வீடு இருக்கு. அவங்க அந்த பகுதியில தான் இந்த சிஏஏ எதிர்ப்பு போராட்டத்துல பங்கெடுத்தாங்க. இந்த பின்னணியில 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் 9 அன்னைக்கு இவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. தொடக்கத்துல அவங்க மேல பதியப்பட்ட எஃப்ஐஆர்ல கலவரம் செய்யறது, அரசு அதிகாரிகளை தாக்குறது அப்படிங்கிற மாதிரியான அம்சங்கள் இடம்பெற்றிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆயுத சட்டம், தீவிரவாத தடுப்பு சட்டமான யுஏபிஏன்னு நிறைய வழக்குகள் அவங்க மேல பதிவாயிடுச்சு. கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்கு, தேச துரோக வழக்குன்னு நிறைய வழக்குகள் அவங்க மேல போடப்பட்டுச்சு. டெல்லியில அந்த சமயத்துல நடந்த கலவரத்தை தூண்டுனாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் இவங்க மேல குற்றஞ்சாட்டுனாங்க. குல்பிஷா ஃபாத்திமா 2020 ஏப்ரல் கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கு அடுத்த மாசம் மே மாசம் ஜாஃபராபாத் போராட்ட வழக்குல, அதாவது அவங்க மேல பதிவான முதல் எஃப்ஐஆர் சார்ந்த வழக்குல அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்குது. ஆனா அதுக்கப்புறம் பதிவான கடுமையான வழக்குகளுக்கு, யுஏபிஏ போன்ற அந்த வழக்குகளுக்கு அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கல. அதனால அவங்க சிறையிலேயே இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. அவங்க மேல பதிவான யுஏபிஏ சட்டத்தை கருப்பு சட்டம், ஆழ்தூக்கி சட்டம்னு மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் சொல்லுவாங்க. அதுல ஜாமீன் கிடைக்கிறது ரொம்பவே கடினமான ஒண்ணு. இதனாலேயே அந்த குறிப்பிட்ட சட்டத்தை முழுமையா நீக்கணும்னு சொல்லி நீண்ட காலமா கோரிக்கை இருக்கு. இந்தியால வெள்ளைக்காரங்க காலத்துல இருந்து மக்களையும் மக்கள் போராட்டத்தையும் ஒடுக்குறதுக்காக போடப்பட்ட நிறைய சட்டங்கள் இன்னைக்குமே நடப்புல இருக்கு. தேச துரோக சட்டம்லாம் ஒரு உதாரணம். இதுவெல்லாம் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் தங்களுக்கு எதிரானவங்கள, தங்களுக்கு எதிரான குரலை ஒடுக்குறதுக்கு பயன்படுத்துறத நம்ம பார்த்து வரோம். குல்பிஷா ஃபாத்திமா கைதான அதே வருஷம் ஜூலை மாசம் கூட புதுசா அவங்க மேல வழக்குகள் பதிவாச்சு. அதுலயும் அவங்களுக்கு பிணை கிடைச்சுது. ஆனா அவங்களால வெளியே வர முடியல. காரணம், இதுக்கு முன்னாடி நம்ம குறிப்பிட்ட அதே மாதிரியான கடுமையான வழக்குகள் அவங்க மேல நிலுவையில இருக்கிறது தான் காரணம். பல முறை இப்படி இந்த பெண் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இப்படியான சங்கடங்களையும் சிரமங்களையும் அவங்க எதிர்கொண்டு வர்றாங்க. சிறையிலிருந்து எப்போ வருவாங்கன்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாத
ஒரு சூழல், ஒரு நிலைமைங்கிறது இருக்கு. குல்ஃபிஷா ஃபாத்திமாவோட அப்பா கொடுத்திருக்கிற பேட்டியில ஒரு விஷயம் குறிப்பிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, "சில நேரங்கள்ல என்ன நானே வருத்திக்க நினைக்கிறேன். என்னுடைய மனச்சோர்வு மோசமாகி நான் மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எப்படியாச்சும் அவள மீட்டு கொண்டு வரணும். எப்படி இதெல்லாம் சரி பண்ண போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல." அப்படிங்கிற மாதிரி அவரு குறிப்பிடுறாரு. இந்த நாட்டுல வன்முறைகளையும், கலவரங்களையும் தூண்டுறவங்க, ஓயாம வெறுப்பு பிரச்சாரம் செய்றவங்க, எந்த அச்சமும் இல்லாம, எந்த தண்டனையும் பெறாம சுதந்திரமா உலவ முடியுது. ஆனா அரசு கொண்டு வந்த ஒரு சட்டத்த எதிர்த்து, அரசோட கொள்கையை எதிர்த்து போராடின பல மாணவர்கள், இந்த குல்பிஷா ஃபாத்திமா போன்றவர்கள் நெறைய பேர் வந்து இன்னைக்கு சிறையில இருக்கிறாங்க. சிறையில இருக்கிற ஆராய்ச்சி மாணவர் தர்ஜீல் இமாம் பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். உமர் காலித், மீரான் ஹைதர், காலித் சைஃபி போன்றோரும் இன்னைக்கு சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லோருடைய உரிமைக்காகவும் நாம் பலமா குரல் எழுப்புவோம். இது சார்ந்த விழிப்புணர்வை நம்ம வட்டங்கள்ல ஏற்படுத்துவோம். மாணவர் செயல்பாட்டாளர்கள் அனைவரும் விரைந்து விடுதலை ஆகிறதுக்காக நம்ம பிரார்த்திப்போம். இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற எந்தெந்த தலைப்புகள்லாம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புறீங்களோ அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.